வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் களம் இதுவரைக்கும் நம்ம சினிமாவில் மட்டுமே பார்த்த நிஜமாக இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்த்து வியந்த ஒரு அரசியல் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை செஞ்சு காட்டியது ஜோசப் விஜய். அவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 30 நாட்களை தாண்டி போயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் என்னத்தை கிழிச்சிட்டாரு அப்படின்னு. பட் என்னத்தை கிழிக்கலை. நாமெல்லாம் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய அரசு பள்ளிகள் நல்லா வந்து ஒரு கட்டமைப்போட நல்ல ஒரு குவாலிட்டியான படிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக நம்மளோட கோரிக்கை. இதற்கு நம்ம வச்ச இன்னொரு விஷயம் கோரிக்கை என்ன அப்படின்னா, அரசு பணியாளர்களோட குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னா அங்கே பள்ளியோட தரம் உயரும், ஏன் சேர்க்க மாட்டீங்க, இப்படிலாம் நம்ம வந்து பல கேள்விகள் கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏ அவர்கள் தன்னோட குழந்தைய ஒரு அரசு பள்ளியில் சேர்த்து இதற்கு ஒரு மிக முன்னெடுப்பை கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக மாறியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் 56 ஆண்டுகளாக இன்னும் அந்த மக்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 70 வருடங்களாக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த மலை கிராமத்துக்கு வந்து பஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. தேனி மாவட்டத்தில் 56 வருஷமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இப்போ கேட்குறீங்களே இவர் என்ன செஞ்சுட்டாரு தளபதி அப்படின்னு கேட்கக்கூடிய அவர்களை பார்த்து நான் கேட்குறேன். அது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இதில் ஆட்சியில் இருந்தது 2 பேர் தான் வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் இந்த 50 வருடம் மாறி மாறி செஞ்சீங்க இல்லையா, அந்த கிராம மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஓட்டு வாங்கலையா, இல்லை அவங்கெல்லாம் மக்களே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி ஒதுக்கி வச்சுருந்தீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ நாள் கண்டுகொள்ளாத அந்த ஒரு மூளை முடுக்கியும் தேடி கண்டுபிடிச்சி அந்த மக்களுக்கான ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள், எங்களோட கட்சியோட கூட்டணி கட்சிகளோட பலத்தில் தான் வந்து தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு, எப்போ வேணாலும் ஆட்சி கவலும் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அவரோட பதவியே அவரால் காப்பாற்றிக்க முடியாமல் அவர் இன்னைக்கு வீட்டில் இருக்கார், அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இப்படி சொல்கிறாரு, எங்கள் கூட்டணி கட்சிகள் தான் அப்படின்னு. ஆனால் அவங்களோட முகத்தில் கரிய பூசுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டார்கள். இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்ததாக விஜய் அவர்களோட கூட்டணியிலும் இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ரெண்டாவது விசிகா. இந்த தருணத்தில் கூட டிஎம்கேவை திமுகவை ஸ்டாலின் அவர்களையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி இவ்வளோ வருஷமாக கட்சியில் இருந்திருக்கிறாரு. ஏன் அவருக்கு ஒரு அமைச்சர் சீட்டு அவங்க கட்சிக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஆனால் அதை இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து செஞ்சு காட்டியிருக்காரு. இது வரைக்கும் நீங்கள் செய்யாதது அவர் என்ன செஞ்சாருன்னு நீங்கள் கேட்டது. ஒரு எம்எல்ஏவோட குழந்தை ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறது இதுதான் முதல் தடவை. ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அமைச்சரவையில் இடம்பெறது இதுதான் முதல் தடவை உங்கள் ஆட்சிகளில். ஸோ இப்படி ஒரு மலை கிராமம் இது வரைக்கும் 50-60 வருடங்களுக்கு பிறகு ஒரு மலை கிராமத்தில் இன்னைக்கு ஒரு பஸ் உள்ளே போயிருக்கு, அதை அவங்க வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாதனை தான். இப்படி நீங்கள் செய்யாத எத்தனையோ விஷயங்களை செஞ்சுக்கிட்ட, இதை இன்னும் லிஸ்ட்டு போட்டோம்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. அந்த அளவுக்கு பள்ளி சிறுவர்களுக்கு வந்து தனியாக ஒரு பேருந்து, அதே மாதிரி நீங்கள் உங்கள் லோகோ உங்கள் பிராண்டுன்னு ஒரு மூஞ்சை போட்டு 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 இந்த ஸ்கூல் பேக்கு எல்லாத்துலேயும் கொடுப்பீங்களே, அதெல்லாம் இல்லாமல் வெறும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற அந்த ஒரு இதோட பள்ளி குழந்தைகளுக்கு பேகு, எங்கே பார்த்தாலும் உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் தான் செஞ்சோன்னு இல்லமோ உங்கள் வீட்டில் இருந்து காசு எடுத்து வந்து செஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு விளம்பரம் செய்வீங்கல்ல, இது எந்த விளம்பரமும் இல்லாமல் சத்தமே இல்லாமல் அத்தனை விஷயங்களும் செஞ்சுக்கிருக்கிறவர் தான் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள். இன்னும் தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இன்னும் என்னென்ன தளபதி விஜய் அவர்கள் செய்கிறாரு, எதிர்கட்சிகள் செய்யாததை என்ன செய்கிறாரு, இவர் தனியாக என்ன செய்கிறாரு, ஏற்கனவே எதிர்கட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள், அம்மா உணவகமாக இருக்கட்டும், இந்த பெண்கள் உரிமை தொகையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இன்னும் அவர் எந்த அளவுக்கு இன்னும் மெருகேற்ற போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அரசு தவறு செய்தாலும் நாம் தட்டி கேட்போம், யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்போம். ஸோ அடுத்தடுத்த அரசியலில் என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை கொடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நிகழ்வுகளை பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.